Could you please listen to the board? Can you please cooperate? Please help. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். How to make polite request. ரெக்வெஸ்டே வந்து ஒரு பொலைட்னஸ் தான். அதையுமே இன்னும் பொலைட்டா எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ், could you please, would you, can you, would you மைண்ட், இந்த அஞ்சுமே நம்ம ரெக்வெஸ்ட்டை பொலைட்டா கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ப்ளீஸ் give me your pen. உங்க பென் என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். உங்க பெண்ணை எனக்கு கொடுங்க ப்ளீஸ். ஓகே, could you please, could you please help me solve this. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுலையுமே மோஸ்ட் பொலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா could you. ரொம்ப பொலைட்டா ஃபார்மலா கேட்கலாம். மோஸ்ட் பொலைட் அது மோஸ்ட் ஃபார்மல். பொலைட் இல்ல ஃபார்மல். ரொம்ப ஃபார்மலானது பாத்தீங்கன்னா ஃபார்மலா நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணலாம். could you please. ஃபார்மல், இன்ஃபார்மல், செமி ஃபார்மல் மூணு இருக்கு. ஸோ இன்ஃபார்மல்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, செமி ஃபார்மல்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஷாப் கீப்பர் அந்த மாதிரி. ஃபார்மல்ங்கிறப்போ பிஸ்னஸ் பிளேஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மல். ஓகே, could you please help me solve this. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கப்போ could you. நெக்ஸ்ட் would you. would you show me the way. எனக்கு வழி காட்ட முடியுமா ப்ளீஸ். ப்ளீஸ். ஜென்ரலா ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுங்களே பொலைட் தான், பட் இதுல ப்ளீஸ் ஆட் பண்ணினா இன்னும் பொலைட்டா இருக்கும். ப்ளீஸ் கடைசி ஆட் பண்றதுனால அந்த பொலைட்னஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுற ஃபீல் வரும். சரிங்களா? would you show me the way please. can. can வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் பொலைட்டா இருந்தாலுமே can வந்து நம்மளுக்கு கேஷுவல். கேஷுவல் டாக்கு, கேஷுவல் ரெக்வெஸ்ட்டுக்கு can யூஸ் பண்ணலாம். ஸோ can you give me a lift. எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா. can you give me a lift. கேஷுவல். would you mind. would you mind கூட எப்பயுமே நம்மளுக்கு மற்றதெல்லாம் லைக் ப்ளீஸ், could you please, would you, can you இது கூடலாம் நம்மளுக்கு நார்மலா verb ஆட் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஆனா would you mind இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா verb plus ing ஆட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ would you mind helping me. help verb ing, verb plus ing. ஸோ would you mind helping me அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் இது. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா டைரக்டா கேட்குறோம். ஆனா would you mindங்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் give me your pen, could you please help me solve this, would you show me the way, can you give me a lift, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பாசிட்டிவா அவங்க பண்றேன்னு சொன்னாங்கன்னா எஸ், அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா நோ. ஆனா would you mindக்கு மட்டும் அவங்க பண்றேன்னு சொன்னாங்கன்னா நோ, பண்ண மாட்டேன்னு சொன்னா எஸ். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னா இருக்கு. அப்படின்னா அப்ஜெக்ஷன் இருக்கு, ஆமா எஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் நெகட்டிவ். அதுவே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறப்ப எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவ். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியலன்னா நம்ம தமிழ்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, இல்லை எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆமா எனக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க.
please give me your pen. Could you please help me solve this? Would you show me the way, please? Can you give me a lift? Would you mind helping me? would மட்டும் verb plus ing, verb வந்து V1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த அஞ்சும் யூஸ் பண்றது எங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அதை வச்சு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த 5 பிளேசஸையும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ், could you please, would you, can you, would you mind. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல இப்போ உங்ககிட்ட fill in this form அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உங்களை மதிக்கிற மாதிரி இருக்குமா? மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? அதுக்கு தான் இதுல இருந்து ஏதாவது வார்த்தைங்க யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பேங்க்ல நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏதாவது ஒரு தேவை, இப்போ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும், லைக் சலான் ஃபில் பண்ணி வித்ட்ரா பண்ணணும்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களால் பண்ண முடியுமா, பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ பேங்க்ல என்ன கேட்பாங்க? could you please fill in this form, இல்லைன்னா would you fill in this form please. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். could you யூஸ் பண்ணலாம், would you யூஸ் பண்ணலாம். அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுமே யூஸ் பண்ணலாம் அவங்க கிட்ட. ஓகே. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்துட்டு ஒரு வெயிட்டர் கிட்ட கேக்குறோம், fetch us some water. fetch us some waterனே நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நம்மளுக்கும் மரியாதை தெரிஞ்சவங்க தானே நம்மளும். ஸோ அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா fetchனு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம bring us some waterனு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன புதுசா fetch அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி தண்ணி கொண்டு வான்னு சொல்றது வந்து நம்ம fetch தான் சொல்லணும். FETCH. bringன்னு சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. fetchன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தண்ணி மோந்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ bringனா வாட்டர் கொண்டு வந்து தரது, fetchனா தண்ணி மோந்து கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறப்போ fetch us some waterனா கேட்கணும். வீட்லயுமே fetch me some water அப்படின்னு கேளுங்க. fetch. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட நம்ம எப்படி கேட்கலாம்? ப்ளீஸ் fetch us some water கேட்கலாம், இல்லைன்னா could you please fetch us some water கேட்கலாம், இல்லை would you கேட்கலாம், can you கேட்கலாம். இது வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட் போறோம், எந்த லெவல்ல இருக்குங்கிறத பொறுத்தும் சொல்லலாம். ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபார்முலாவும், நார்மல் ரெஸ்டாரண்ட் வந்து செமி ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ளீஸ் fetch us some waterம் கேட்கலாம், could you please fetch us some waterம் கேட்கலாம், would you fetch us some waterம் கேட்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, டே கொஞ்சம் சத்தமா பேசுடா அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்? ABCDE எது சொல்லலாம்? கரெக்ட். ஃப்ரெண்டுங்கிறப்ப நம்ம இன்ஃபார்மலாவே கேன் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர் அப்படின்னு கேட்கலாம். இன்ஃபார்மல்னா உரிமையான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்கலாம். வீட்டில் டிவி வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றோம், அம்மாட்ட அப்பாட்ட யாரையும் சொல்றோம் போது பெரியவங்க. ஸோ could you please turn off the TVயும் கேட்கலாம், இல்ல would you turn off the TVயும் சொல்லலாம். ஓகே. ஸோ பப்ளிக்ல இருக்கீங்க, லைக் ஒரு கூட்டம், லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்க ஏதோ சொல்ல போறீங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறீங்க, ஏதாவது கிளாஸ் எடுக்க போறீங்க, எதுவும் வேணா இருக்கலாம். உங்களோட செல்போன்ஸ் வந்து ஆஃப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு could you please switch off your cell phone யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேங்க்ல, ரெஸ்டாரண்ட்ல, போன்ல, வீட்ல, பப்ளிக்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. could you please fill in this form? would you fill in this form please? please fetch us some water. could you fetch us some water? would you fetch us some water please? can you speak a little louder? would you turn off the TV? could you please turn off the TV? could you please switch off your cell phone? okay. would you mind switch offing your cell phone அப்படினா சொல்லலாம், switching off your cell phone சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பொலைட் ரெக்வஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும்.
ஸோ எந்த வார்த்தை யூஸ் பண்ணி என்ன ரெக்வஸ்ட் பண்ணீங்கிறத கமெண்ட் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 5ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கணும் இன்னைக்கு நீங்க. அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். யூஸ் பண்ணிட்டு எங்க யூஸ் பண்ணீங்கிறத, எதுக்கு யூஸ் பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.